வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை தும்பிங்கிற சிறுவர் மாத இதழில் வந்த ஒரு கதை தான். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஒரு முக்கிய மனிதரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அவரோட பேர் வினோபா பாவே. அவரை நம்ம பூமிதான தந்தைன்னு சொல்லுவோம். இந்தியாவில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் சொந்தமாக நிலம் வாங்கி தரணும் அப்படின்னு இந்தியா முழுசும் நடைப்பயணம் பண்ணார். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அவர் தானமாக வாங்கினார். அவர் மூலமாக தானமாக கிடைச்ச நிலம் மட்டுமே 45 லட்சம் ஏக்கர். இவர் பாரத ரத்னா, ராமன் மகேசேசே போன்ற விருதுகள் எல்லாம் பெற்றிருக்கிறாரு. இவர் பேரில் ஒரு தபால் தலை கூட வெளியிட்டிருக்காங்க. வறுமையை போக்குறதுக்காக நிலப்பகிர்வு தான் சிறந்த வழி அப்படின்னு போராடின இந்த மனிதனை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. இப்போ நம்ம கதைக்கு போகலாமா? இந்த தடவை நம்ம பார்க்க போகிற கதை என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பந்தய கதை தான். சரி, அதில் யார் யாருக்கு போட்டி? அணில், முயல், முள்ளம்பன்றி, வழக்கரடி, மூஞ்சிரு, மண்ணலி, இப்படி உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே அந்த கதையில் இருக்குது. சரி, ஜாலியாக கதையை கேட்ப வர்றீங்களா? இந்த கதையோட பேர் கொட்டைப்பருப்பு தேடி ஒரு குறும்பு வேட்டை. ஹிக்கரி பெக்கானை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருந்துச்சு. என்ன குட்டீஸ், ஹிக்கரி பெக்கான்னா யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ரெண்டுமே குறும்பான அணில் குட்டி தான். ஹிக்கரிங்கிறது சாம்பல் நிறத்தில் உள்ள ஒரு அணில் குட்டி, பெக்கானுங்கிறது செந்நிறத்தில் உள்ள ஒரு அணில் குட்டி. ரெண்டுமே விளாண்டுட்டு இருந்ததா, அப்போ திடீர்னு பளபளப்பான ஒரு பழுப்பு நிற கொட்டை தரையில் விழுந்து வெடிச்சிச்சு. அதை பார்த்த உடனேயே அது ஏதோ சுவையை தூண்டுற பழம் மாதிரி இதுங்களுக்கு தெரிஞ்சுது. உடனே பெக்கான் கத்துச்சு, ஆஹா, இதுதான் என்னோட மதிய சாப்பாடு அப்படின்னு. இது என்னோட மதிய சாப்பாடும் இரவு சாப்பாடும் அப்படின்னு ஹிக்கரி கத்துச்சு. இது என்னோட கொட்டைப்பருப்பு அப்படின்னு பெக்கான் சொல்லுச்சு. இது என்னோடது அப்படின்னு ஹிக்கரி முந்திக்கிட்டு சொல்லிச்சு. யாருது சத்தம் போடுறது? என்னால் தூங்கவே முடியல, நானும் தூங்க ரொம்ப நேரமாக முயற்சிட்ருக்கேன் அப்படின்னு வளைக்கரடி கத்துச்சு. என்ன அங்கெல்லாம் ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு எல்லா விலங்குகளும் அங்கே வந்துச்சுங்க. இது என்னோட கொட்டைப்பருப்பு அப்படின்னு பெக்கான் கத்துச்சு. இது என்னோடது தான், நான் தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு ஹிக்கரி ரொம்ப சத்தமாக சொல்லிச்சு. இல்லை, ஆமாம், இல்லை, ஆமாம். அதுக்கு முயல்குட்டி சொல்லிச்சு, அவன் காதில் ஒரு அரைவிடு அப்படின்னு சொல்லிச்சு. நிச்சயமாக இல்லை, ஒருத்தவங்க காதில் அரைவது எப்பயுமே ஒரு சிக்கலை தீர்க்காது அப்படின்னு வளைக்கரடி உறுதியாக சொல்லிச்சு. ஓ, ஏமாந்த முயல்குட்டி, அப்படின்னா அவன் மூக்கில் குத்து அப்படின்னு சொல்லிச்சு. அரைகிறதும் குத்துறதும் போட்டி இல்லை, இப்போ இங்கே ஒரு போட்டி நடக்கும், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொட்டைப்பருப்பு அப்படின்னு அந்த வளைக்கரடி சொல்லுச்சு. எனக்கு தெரியும், முள் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு கொட்டைப்பருப்பு அப்படின்னு சொல்லிச்சு முள்ளெலி. அப்போ உங்களுக்கு தான் இந்த கொட்டைப்பருப்பு, நீங்கள் தானே முள் உள்ளவங்க அப்படின்னு பெக்கானும் ஹிக்கரியும் சொல்லிச்சுங்க. ஆமாம், அதனால் நான் தான் வெல்வேன், எனக்கு தான் அந்த கொட்டைப்பருப்பு அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு முள்ளெலி. பஞ்சு போல் இருக்கிறவங்களுக்கு தான் கொட்டைப்பருப்பு கிடைக்கும், அதனால் நான் தான் இன்னைக்கு ஜெயிப்பேன் அப்படின்னு முயல்குட்டி சொல்லிச்சு. போதும் போதும், நம்ம ஒரு பந்தயம் வைப்போம், அந்த கம்பத்தை போய் யார் முதல்ல தொடுறாங்களோ அவங்களுக்கு தான் கொட்டைப்பருப்பு அப்படின்னு சொல்லிச்சு வளைக்கரடி. ஹூரே, பந்தயம் பந்தயம் அப்படின்னு எல்லாரும் செம ஜாலி ஆயிட்டாங்க. கருங்குருவி விசில் அடிச்சிச்சு, பந்தயமும் தொடங்குச்சு, எல்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சுங்க. பெக்கானும் ஹிக்கரியும் பாஞ்சுக்கிட்டு முன்னாடி ஓடிச்சுங்க. அதோட பின்னாடி முயல்குட்டி ஓடி வந்துச்சு. முள்ளடி ஓட பார்த்துச்சு, ஆனால் அதனால ரொம்ப வேகமாக ஓட முடியல, மெதுவாக அசைஞ்சு தான் வர முடிஞ்சிச்சு. அது என்ன பண்ணுச்சு, ஒரு மூச்சில் அதை பந்து மாதிரி சுருட்டி வேகமாக உருண்டுச்சு. முயல்குட்டி பின்னால் திரும்பி பார்த்துச்சு. முள்பந்து அதுகளை நோக்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க அப்படின்னு ரொம்ப கூச்சல் போட்டுச்சு.
முள்ளெலி ஒரு பீரங்கி குண்டு மாதிரி வந்து பந்தயத்தில் ஓடிட்டு இருக்க எல்லா வீரர்கள் மேலேயும் மோதிச்சு. எல்லாம் முள் குவியல்ல போய் விழுந்துச்சுங்க. ஓ நண்பர்களே, நான் மறுபடியும் பந்தயத்தை துவங்க வேணும். ஆனால் இந்த முள் நிறைந்த பீரங்கி குண்டுக்கெல்லாம் அனுமதியே இல்லை அப்படின்னு வளைக்கரடி கத்துச்சு. முள்ளெலி ஏக்கமாக மூச்சு விட்டு சரி அப்படின்னு சொல்லுச்சு. திரும்பியும் கருங்குருவி விசிலடிச்சிச்சு. திரும்பி ஓட ஆரம்பிச்சிச்சுங்க. அப்போ பெக்கானும் ஹிக்கரியும் ஒன்று முந்திக்கிட்டு ஓடிச்சுங்க. என்னோட கொட்டைப்பருப்பு நான் தான் வெல்வேன், என்னோட கொட்டைப்பருப்பு நான் தான் வெல்வேன் அப்படின்னு ரெண்டும் பெருமிதமாக கத்துச்சுங்க. திடீர்னு அந்த கொட்டைப்பருப்பு அசைஞ்சிச்சு. அது முறுக்கி திணறி திடீர்னு பார்த்தா பிளிப்புன்னு ஒரு சத்தம் தரைக்குள்ளே மறைஞ்சிருச்சு. முயல் குட்டி கத்துச்சு. ஐயோயோ, இது ஒரு மாயாஜால கொட்டைப்பருப்பு போல அப்படின்னு. குறும்பான கொட்டைப்பருப்பு அப்படின்னு கூச்சலிட்டுச்சு முள்ளெலி. நிஜமாவே இது ஒரு ருசியான மாயாஜாலமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிச்சு மூஞ்சிரு. டப்புன்னு மறுபடியும் சத்தம். மூஞ்சிருக்கு முன்னாடி அந்த கொட்டைப்பருப்பு மேலே வந்துச்சு. சீக்கிரதை புடி அப்படின்னு முயல் குட்டி கத்துச்சு. எல்லா விலங்குகளும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி அந்த கொட்டைப்பருப்பை தேடிச்சுங்க. நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு முள்ளெலி கத்துச்சு. டே விடுறா அது என் மூக்குடா அப்படின்னு மூஞ்சிரு சொல்லுச்சு. எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பு. திடீர்னு அப்படின்னு சொல்லுச்சு வளைக்கரடி. பாருங்க, அது என்னோட காலில் தான் இருக்கு அப்படின்னு காட்டுச்சு. எல்லாரும் சத்தம் இல்லாமல் அதை நோக்கி போனாங்க. கொட்டைப்பருப்பு நடுங்கி அதிர்ந்துச்சு. எல்லா விலங்குகளும் அதை ஆச்சரியத்தோட பார்த்துச்சு. காப்பாத்துங்க அப்படின்னு கீச்சல் போட்டுச்சு அந்த கொட்டைப்பருப்பு. ஆஹா, இந்த கொட்டைப்பருப்பு பேசுது அப்படின்னு சொல்லுச்சு முயல்குட்டி. நீ ஒரு பேசும் கொட்டைப்பருப்பா அப்படின்னு கேட்டுச்சு பெக்கானு. பெக்கானும் ஹிக்கரியும் கீழே குனிஞ்சு பிடிச்சி இழுத்துச்சுங்க தன்னோட முழு பலத்தையும் காட்டி. முழு பலத்தை காட்டினதுல டப்புன்னு ரெண்டும் கீழே விழுந்துச்சுங்க. அந்த கொட்டைப்பருப்பு இருந்த இடத்துல ஒரு மண்ணெலி இருந்துச்சு. அந்த மண்ணெலி எல்லாத்தையும் தட்டிட்டு அதோட 2 குட்டி கால்னால எந்திரிச்சு நின்றுச்சு. ரொம்ப நன்றி, இந்த கொட்டைப்பருப்பு ஓட்டையில் நான் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தேன். இந்த ஓட்டிலேருந்து என்னை நல்லா காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த மண்ணெலி. முயல் குட்டி அந்த வெறும் கூட்டை எடுத்து அது தலைமையில வச்சுட்டு இது ஒரு நல்ல தொப்பி அப்படின்னு சொல்லுச்சு. நான் பார்த்த உடனேயே இது ரொம்ப சுவையான கொட்டைப்பருப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு பெக்கான் சொல்லுச்சு. நானும் அதை தான் நினச்சேன் அப்படின்னு ஹிக்கரியும் சொல்லி புலம்புச்சு. அதுக்கு மண்ணெலி சொல்லுச்சு, இது எங்கேருந்து வந்துச்சோ அங்கே இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு மண்ணெலி. திடீர்னு எல்லா இடத்துலையும் பலன்னு கொட்டைப்பருப்பு துள்ளி குதிச்சு வந்துச்சு. டப்புன்னு எல்லாருக்கும் போதுமான கொட்டைப்பருப்பு இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெலி காட்டுச்சு. மாயாஜாலம் அப்படின்னு ஹிக்கரியும் பெக்கானும் கத்துச்சு. குறும்பான மாயாஜாலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் அதை கூச்சல் போட்டு மகிழ்ச்சியோடு அதை சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க. அவ்வளோதான்.